Hi friends, welcome to கீர்த்தி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கொள்ளு கடையிறது. நார்மலா கொள்ளை பத்தி யாருக்குமே சொல்லவே வேண்டாம். கொள்ளு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹெல்தியான பொருள். அந்த இதை வந்து சும்மா பச்சையாக சாப்பிட்டா நிறைய பேருக்கு பிடிக்காது. இன்னும் சில சமயம் யாராவது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி டைம்லலாம் இந்த டிஷ்ஷை செஞ்சு சாதத்தோடு யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லை சப்பாத்தியோடு யூஸ் பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை வாரத்தில் ஒரு 3 நாள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் இருக்கும். அது சப்பாத்தி கூட எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியை நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீர்த்தி வீட்டு சமையல் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது நான் கொள்ளு கடையிறதுக்கு ஒரு 200லேருந்து 250 கிராம் கொள்ளை நைட்டே ஓவர் நைட் ஊற வச்சு அதை ஒரு தடவை ஒரு 3 விசில் விட்டு ஒரு 80% வேக வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதை. அண்ட் தென் அந்த கொள்ளோட சாறு, இது சூப்பு. இதை நீங்கள் தாளித்து கொள்ளு சூப்பாகவும் சாப்பிட்லாம், இல்லை இந்த குழம்பு தாளிக்க வைக்கிறதுக்கு தண்ணியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எதுவும் வேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க, இதில் தான் ஃபுல் ஸ்ட்ரென்த்துமே இருக்குது. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கருவேப்பிலை, பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, உப்பு தேவையான அளவு, சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், ஒரு சின்ன வெங்காயம், ஜீரகம், பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா நல்லா நீல வாட்டில் கீறியிருக்கேன், மஞ்சத்தூள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை குக்கரில் தான் இந்த ரெசிபி பண்ணணும். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, ஜீரகம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயத்தை லைட்டாக, ரொம்ப அது வதங்கணுன்னா இல்லை, லைட்டாக வதங்கினதும் நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. இது எனக்கு எங்கள் மாமா பொண்ணு ஒரு பொண்ணு தான் சொல்லிக் கொடுத்தா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இது திருப்பூர், கரூர் அந்த பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸாக. எங்களுக்கு தான் தெரியாமல் இருந்துச்சு ரொம்ப நாள். இந்த இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 1 மினிட்டுக்கு கம்மியாக லைட்டாக ஒரு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல அந்த கொள்ளை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கூடையும் ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல சாம்பார் பொடி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் பொடி ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். அடுப்பு நல்லா ஹையில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த கொள்ளு தண்ணி அதையும் இதிலே ஆட் பண்ணிடுங்க. இதுதான் குழம்புக்கு நல்ல ஒரு வாசமே. இது ஒரு கொதிக்கட்டும். இது இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. கொதி வந்தோன்னா நல்லா ஒரு கிளறு நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த குக்கருக்கு மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. இது ஒரு 3லேருந்து 4 விசில் வரட்டும். ஆல்ரெடி கொள்ளு நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கிறதுனால 3லேருந்து 4 விசில் விடுறேன் நான். இப்போ வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது நல்ல ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட சூப்பரான கொள்ளு குழம்பா ரெடி ஆயிடுச்சு. இதை கடையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படியே சாப்பிட்றதுனாலும் நல்லா தாங்க இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படி இல்லை நல்லா கடைஞ்சி இப்போ சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா பச்சை மிளகா இல்லாமல் இது மாதிரி கொள்ளை இந்த ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. அவங்க என்னோட சஜஷனுங்க, இதில் ஒரு 50% அரைச்சா போதும். ஏன்னா நல்ல கொள்ளை சூ பண்ணி கடித்து சாப்பிடும்போது தான் அதோட ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும். இது ரொம்ப சுட இருக்கும்போது மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க. கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் இது நல்லா ஒரு 1-2 போட்டு லைட்டாக பல்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை பல்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். நல்ல துவையல் மாதிரி அரைக்கக்கூடாது, இது மாதிரி 1-2 அடிச்சுட்டு இதை எடுத்து திரும்ப அந்த குழம்புலேயே ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு இப்போ நல்ல ஒரு திக்கான கிரேவி மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த கொள்ளை ஆட் பண்ணுறதுனால நீங்கள் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. இது அப்படியே அந்த கொள்ளை அடிக்கலாம் வேண்டாம், டைரெக்டாக இது பண்ணிக்கலாம்.
சப்பாத்திக்கு அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி இப்போ பார்த்தாலே உங்களுக்கு இதான் முதல்ல லைட்டாக சூப் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இப்போ நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு பார்த்தீங்களா. இது மேலே வாசனைக்கு கொத்தமல்லி தூவிக்கோங்க. இந்த ரெசிபி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதுபோல் என்னைக்காவது நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டே இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு எனர்ஜி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கொள்ளு குழம்பு இல்லைன்னா கொள்ளு கடைசல்னு சொல்கிற ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல். அதே போல் எப்போவும் நம்மளோட கீர்த்தி வீட்டு சமையல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.